படம் ரிலீஸ் டேட் பார்த்தா செப்டம்பர் 12 சார். அந்த டைம்ல பார்த்தா பெரிய பெரிய நடிகர்களோட படமும் வருது. அந்த படம் வர அன்னைக்கு தான் நம்மள மாதிரி ஆரம்பம் சொல்லலாம். இது நம்மளோட ஆரம்பம் சொல்றோம். நம்மள மாதிரி வளரும் கலைஞர்களோட படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஏன் அந்த டேட்ட செலக்ட் பண்ணீங்க? அத்தன படம் வருதே. ஸோ அந்த இடத்துல இந்த படம் வந்து டஃப் கொடுக்குமா சார்? ஸ்கோப் இருக்கா? ஐ மீன் எல்லாருக்கும் வெளிய தெரியிற மாதிரி வருமா அந்த படம்? கண்டிப்பா, கண்டிப்பா வரும். இது டஃப்பான சிச்சுவேஷன் தான். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதாவது நீங்க கேமரா எடுத்து சினிமா மேக் பண்ணிரலாம். போஸ்ட் புரொடக்ஷன் கொஞ்சம் டஃப் தான். போஸ்ட் புரொடக்ஷன் பண்ணினா மியூசிக் பண்ணிரலாம். கியூப்ல கொண்டு போய் படத்த ஏத்திலாம் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா அந்த படத்த வெளியில கொண்டு வந்து தியேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? டஃபஸ்ட் பார்ட். அத பத்தி நெறைய பேசிட்டு தான் இருக்காங்க சென்னையில. ஆல்மோஸ்ட் வந்து இப்ப நெறைய சென்னை என்ன டஃப் ஆகுது? எப்படி டஃப் ஆகுது? ஏன் சின்ன படங்களுக்கு வந்து ஏன் மதிக்கவே மாட்டேன்றாங்கன்ட்டுன்னு. சரி நீங்க மலையாளம் பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்டென்ட் தான் ஹீரோ அங்க. ஹீரோ கிடையாது படம். அது வந்து தமிழ்ல இருந்தது ஃபுல்லா வந்து இப்போ பேக்வர்டா போயிட்டு இருக்கு. தமிழ்ல வந்து அப்படியே பேக்வர்டா போயிட்டே இருக்கு. ஏன் காரணம்னா அது வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காதது தான். அப்பனால வந்து எந்த மாதிரி படம் பண்ணா மக்கள் வருவாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேட்ட கேள்வி 100% உண்மை. ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு. எங்க நம்மள போட்டு தள்ளிடுவாங்கல்ல முடிச்சு விட்டுருவாங்கன்னு தான் இருந்துச்சு. நம்மள முடிச்சு விட்டுருவாங்க போல் இருக்கு. இதோட நம்மளும் மூட்டை முடிச்ச கட்டிட்டு திருப்பி மதுரைக்கே போய் திருப்பி வாத்தியார் வேலை தான் பார்க்கணுமான்ட்டு. பட் தெரியல, பை காட்ஸ் கிரேஸ் வந்து நாங்க கேட்டிருக்கோம். தியேட்டர்ஸ் 40 தியேட்டர்ஸ் கேட்டிருக்கோம். 40 தியேட்டர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ல இருக்கிறோம். இந்த படம் வந்து இவங்களுக்கு மத்தியில வந்து இந்த படம் வந்து உங்களை மாதிரி மீடியா பீப்புள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு பயங்கரமா தேவைன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுல எவ்வளவு டஃப். அதனால மீடியா பீப்புளோட சப்போர்ட்டோட பிரஸோட சப்போர்ட்டோட அதை தாண்டி மக்களோட பெரும் ஆதரவோட இந்த படம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டா இட் வில் ஹேவ் அ டாக். மதுரை 16 பத்தி ஒரு பேச்சு வந்து கண்டிப்பா வந்து ஒரு சர்க்குலேட் ஆகும் மீடியாக்குள்ள. சினிஃபீல்டுக்குள்ள வந்து எப்படிடா அப்படி புதுசா ஒரு டீமை வச்சு பண்ணாங்கன்றது ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். லெட்ஸ் சி, ஃபிங்கர்ஸ் கிராஸ், பார்க்கலாம்.